வணக்கம் குழந்தைகளா. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2ஆம் வகுப்பு தமிழ் பாடம் 9ல் உள்ள கடற்கரைக்கு போகலாம். இந்த பாடத்தோட பாடலையும் பயிற்சிகளையும் செய்யலாம் வாங்க. கடற்கரைக்கு போகலாம். கடற்கரை அப்படின்னாலே பீச் இல்லையா குட்டீஸ்? எத்தனை பேர் பீச்சுக்கு போயிருக்கீங்க? கடற்கரைக்கு போனாலே அங்கே உள்ள கடல் அலையில் நம்ம விளையாடலாம், மணல்களில் விளையாடலாம், கடல் அலையில் கால் நனைக்கலாம், மணல்களில் வீடு கட்டி விளையாடலாம், அங்கே பொறுக்கிற கிளிஞ்சல்கள் சங்க வச்சு அந்த வீட்டை நம்ம டெக்கரேட் பண்ணலாம். இங்கே எப்படி பாடுறாங்க, இந்த குட்டீஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? கடற்கரைக்கு போகலாம், மணலில் வீடு கட்டலாம், கிளிஞ்சல் சங்கு பொறுக்கலாம், வீட்டில் ஒட்டலாம், பந்தை தட்டி அடிக்கலாம், நண்டை துரத்தி ஓடலாம், பட்டம் விட்டு பார்க்கலாம், குட்டி கரணம் போடலாம், ஈரமணலில் எழுதலாம், அழிக்கும் அலையை துரத்தலாம், துள்ளி துள்ளி குதிக்கலாம், தண்ணீரிலே நனையலாம். இங்கே பார்த்தீங்களா குட்டீஸ்? இங்கே கடற்கரையில் இந்த குழந்தைகள் மணலில் வீடு கட்டியிருக்காங்க, அந்த சங்கை பொறுக்கி அந்த வீட்டில் அலங்காரம் பண்ணியிருக்காங்க, பந்தை வச்சு விளையாடியிருக்காங்க, மணலில் நண்டை துரத்தி விளையாடியிருக்காங்க, ஈர மணலில் பேர் எழுதி விளையாடியிருக்காங்க, கடைசியாக தண்ணீர்லையும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது பயிற்சிகள். முதல்ல பொருத்துவேன். அந்தந்த வார்த்தைகளோட எந்தெந்த வார்த்தைகள் இணைது அப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல மணலில் வீடு கட்டலாம், தண்ணீரிலே நனையலாம், பந்தை தட்டி அடிக்கலாம், நண்டை துரத்தி ஓடலாம், ஈர மணலில் எழுதலாம். இங்கே பார்த்தீங்களா குட்டீஸ்? இது எல்லாமே அந்த பாட்டில் உள்ள வரிகள் இல்லையா? அடுத்ததா பெயரில் உள்ள பொருளை கண்டுபிடித்து எழுதுவேன். இங்கே சில படங்கள் கொடுத்துருக்காங்க, பாக்ஸ்குள்ள சில பெயர்கள் கொடுத்துருக்காங்க. முதல்ல கல்யாணி, அந்த பேர்லேருந்து நாம் எடுத்திருக்க பொருள் கல். அடுத்ததா மணிமாறன், இந்த பேர்லேருந்து நாம் எடுக்கக்கூடிய பொருள் மணி. அது இந்த படங்களில் இருக்கு இல்லையா? அடுத்ததா தேன்மொழி, தேன்மொழியிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய பொருள் தேன். அடுத்து பூவழகி, அந்த பேர்லேருந்து நாம் எடுக்கக்கூடிய பொருள் பூ, அதுவும் நம்ம படங்களில் ஒன்று தான். கரிகாலன், இந்த பேர்லேருந்து நாம் எடுக்கக்கூடிய பொருள் கரி. கடைசியாக பொற்கொடி, இந்த பேர்லேருந்து கொடி. அடுத்ததா உரிய ஒலிப்புடன் படித்து பழகுவோம். இங்கே ஒரே உச்சரிப்பு தான் குட்டீஸ், எழுத்துக்கள் வேறு, பொருள்கள் வேறு. அப்படி இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல கரை. கரைக்கு சின்ன ரை வச்சு ஒன்று, பெரிய ரா வச்சு ஒன்று. முதல் ரை கரை அப்படிங்கிறது ஆற்றின் இருபுறமும் இருக்கக்கூடியதை தான் நம்ம கரை, கடற்கரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்த கரை பார்த்தீங்க அப்படின்னா ஆடையில் படிவது, நம்ம துணிகளில் கரை படிஞ்சிட்டது தான் நம்ம கரை, பெரிய ரை வச்சு சொல்வோம். அடுத்ததா மலை. மலையில் குண்டுல வச்சும் சிறப்பு லகரம் வச்சும் இங்கே கொடுத்துருக்காங்க. முதல்ல மலை குண்டுலை வச்சு வர்றது நாம் சிகரம், அதாவது உயர்ந்து நிற்பது. மலைகள் உயர்ந்து நிற்கும் இல்லையா? இப்போ முருகர்லாம் மலையில் இருக்கார் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி மலைகளை தான் குண்டுலை வச்சு மலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக சிறப்பு லகரம் மழை, அது வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழையை தான் இங்கே நம்ம சொல்கிறோம், உயிர்களை காப்பது. அடுத்ததா அல்லி. அல்லிக்கு குண்டு
லகரமும் குச்சி லகரமும் இங்கே வந்திருக்கு. குண்டு லகரத்துக்கு நீரில் மலர்வது, அதாவது வெள்ளை தாமரையை நம்ம அல்லி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா அல்லி, கையில் எடுத்து அள்ளுறத நீரை எடுத்தார். குச்சி லகரம் அல்லி, நீரை அள்ளி எடுத்தார். அடுத்ததா ஒளி, ஒளியில் குச்சி லகரமும் குண்டு லகரமும் இங்கே கொடுத்துருக்காங்க. முதல்ல குச்சி லகரம் ஒளி அப்படின்னா வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம். அடுத்த குண்டு லகரத்துக்கு சத்தம், வெடித்தல் கேட்பது, பயங்கரமான சத்தத்தை நம்ம ஒலி அப்படின்னு சொல்வோம். அடுத்ததா வாள், வாளுக்கு குண்டு லகரம் குச்சி லகரம் கொடுத்துருக்காங்க. முதல்ல மாட்டிற்கு இருப்பது, நிறையா மிருகங்களுக்கு பின்னாடி இருப்பது வாள், குண்டு லகரம். அடுத்ததா இந்த குச்சி லகரையில் கத்தி, மரத்தை அறுப்பது வாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பள்ளி, பள்ளிக்கு குண்டு லகரமும் குச்சி லகரமும் கொடுத்துருக்காங்க. சுவரில் ஊர்வது குண்டு லகர பள்ளி. பாடம் கற்பிக்க நாம் போக இடம் பள்ளிக்கூடம், குச்சி லகரம்.